முதலாளின்னு கூப்பிடாதடா. உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சேன். இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா. எவ்வளவு நாளா அந்த பொண்ணு சரளா கூட உனக்கு பழக்கம்? முதலாளி, அந்த பொண்ணோட புருஷனுக்கு எவ்வளவு வேண்டியவன் தெரியுமா? அந்த குடும்பத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா. உன் உடம்பு கூசல. என்ன மனுஷன்டா. திறமையும் கெட்டிக்காரத்தனமும் இருந்துட்டாமத்தனம் போதாது, ஒழுக்கமும் வேணும். அதான் மனுஷனுக்கு முக்கியம். அது இல்லன்னா நமக்கு பண்ணிக்க என்னடா வித்தியாசம்? என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இவ்வளவு கேவலமான உன்னை இனிமேலும் இந்த கடையில வச்சுக்க எனக்கு பிடிக்கல. நாளையில இருந்து நீ இந்த கடைக்கு வர தேவையில்லை. முதலாளி, இதுக்கு போய் வேலை விட்டு வளர்க்குறீங்களா? முட்டாளா இருக்கிறவன் தப்பு மாத்திரம் தான் பண்ணுவான். உன்ன மாதிரி கெட்டிக்கார அயோக்கிய எந்த பாதகத்துக்கும் பயப்பட மாட்டான். வெறும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கிற ஆள் இல்லனா. ஒழுக்கம் இல்லாதவனை பொறுப்புல உட்கார வச்சுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இந்த கடையை கோவில் மாதிரி நினைக்கிறவன் நான். இவ்வளவு நாள் இந்த இடத்துல நீ உட்கார்ந்ததே அசிங்கம். உன்னை அனுப்புறதா எனக்கு தெரிஞ்ச ஒரே பரிகாரம். போயிடு. இனிமே என் மூஞ்சிலேயே முடிக்காத. 10 வருஷமா நான் உங்ககிட்ட இருக்கேன். எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இருக்கா? கல்யாணம் வேற ஆயிடுச்சு. இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுடா. என் முன்னாடி நிக்காத, போ. அத்தை, அடடடே, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சரோக்கா, நல்லா இருக்கியா? எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். மாமா, எப்படி இருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க. உள்ள போ. வா தனோ, வா பவானி. சரோ, வாங்க மாமா, இந்தாம்மா. கொடுங்க. உட்காருங்க. அக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ இல்லாம வீட்ல ரொம்ப போர் அடிக்குது. ஏன் சரோ, கொஞ்சம் இடைச்ச மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல தானோ, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சும்மாச்சும் ஏதாவது கேட்கணும் இல்லதானா? இப்படிதான் சரோ, எதுக்கு எடுத்தாலும் என்ன கேலி பண்றது. அக்கா, ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன், பாக்குறியா? காட்டு காட்டு. அக்கா, ஆல்பத்லே நம்ம தாங்க அழகா இருக்கோம். நம்ம என்ன, நம்ம வீட்டு ஆளுங்க தான். போஸ் மாமாவும் சரி, மாணிக்க மாமா வீட்டு ஆளுங்களும் சரி, நம்ம பக்கத்துல நிக்க கூட முடியாது. இது சின்னது நினைச்சா இதோட வாய் நம்ம எல்லாரும் தூக்கி சாப்பிட்டோம் போல இருக்கு. போட்டோ எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அக்கா, அப்படி சொல்லாத. இந்த போட்டோல பாரு, மாணிக்க மாமா மூஞ்சிய கோணலா வச்சிருக்காரு. ஏய், என்ன சரோ, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு டம்ளர் காப்பி கிடையாதா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டா போதுமே, உலகத்தையே மறந்துடுவியல. இந்தாங்கண்ணே. நன்றிம்மா. நீயாச்சும் அண்ணனை மறக்காம இருந்திய. இந்தாங்க. இந்தா பவானி. இப்பதான் பாக்குறீங்களா? தனு, ஒரு நிமிஷம் வாயே. வா சரோ. என்ன சரோ? இல்ல, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன தானோ? என்ன அக்காவும் தங்கச்சியும் குசு குசுன்னு பேசிட்டீங்க? கொஞ்ச நேரம் எங்களை தனியா விடுறீங்களா? சரி சரி. சும்மா தொண 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 தொண. நீ சொல்லுப்பா. இல்ல, மாமா எப்படி இருக்காரு? அதான் பாக்குறியே, அவருக்கு என்ன, நல்லாவே இருக்காரு. நான் அப்படி கேட்கல. உன்கிட்ட எப்படி பழகுறாரு? நல்ல பிரியமா தானே இருக்காரு? பிரியமா இருக்காரு. கோவம்லாம் படலையே? சேச்சே, கிடையவே கிடையாது. அன்னைக்கு கூட அப்படிதான் சரோ, கை தவறி கால்ல வெந்நீரை ஊத்திட்ட. ஐயோ, அப்புறம் பாத்தியா, கேக்குற உனக்கே இவ்வளவு பதட்டம்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு பயம் வந்து அப்படியே அழுதுட்டேன். ஆனா மாமா கொஞ்சம் கூட கோச்சுக்கலப்பா. சிரிச்சுக்கிட்டே சரி சரி விட்டு தள்ளேன்னு சொல்லிட்டாரு.